அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை புரட்டாசி 2வது சனிக்கிழமை சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்க காகத்திற்கு இதை மட்டும் வையுங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த காகத்திற்கு என்ன வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நம்மளுக்கு நீங்கணும் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மிக மிக விசேஷமானது. ஏன் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல தான் சனீஸ்வர பகவான் அவதரித்த மாதமாக சொல்லப்படுகிறது. நம்ம ஜாதகத்துல எந்த சனி திசை நடந்தாலும் சரி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, பாத சனி, எந்த சனி திசை நடந்தாலும் சரிங்க, ஏழரை சனி, அந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல எந்த சனி திசை நடந்தாலும் சரி, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் நம்மளுக்கு குறையணும். எந்த ஒரு தொல்லையும் எந்த ஒரு பாதிப்புகளும் நம்மளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நாம சனீஸ்வர பகவானுக்காக காகத்திற்கு இந்த ஒரு உணவை மட்டும் நீங்கள் வையுங்கள். நிச்சயம் உங்களுக்கு எப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். இனிமேல் சனீஸ்வர பகவானிடமிருந்து உங்களுக்கு தொல்லைகளே வராது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரிங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைங்கிறது கூடுதல் விசேஷமானது. ஏன்னா சனீஸ்வர பகவான் அவதரித்த மாதமாக இருப்பதினால் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல காகத்திற்கு இதை வைக்கும் பொழுது நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, அது தீர்ந்துவிடும். முதல்ல காகத்திற்கு என்ன உணவு நம்ம வைக்கணும் அப்படின்னா, தயிர் சாதம் இருக்குது இல்லைங்களா? தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுல கருப்பு எள்ளை கலந்து அதை எச்சில் படாம நீங்க எடுத்து வச்சுக்கணுங்க. நீங்க சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் நீங்க காகத்திற்கு வைப்பது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அதற்கு நீங்க சாப்பிட்றதற்கு முன்பாகவே சாதத்தை எடுத்து நீங்க தயிர் சாதம் ரெடி பண்ணி அதை கருப்பு எள்ளை கலந்து காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல இது மாதிரி செய்வது நம்மளுக்கு சனீஸ்வர பகவானிடமிருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஏற்படும். எந்த மாதிரியான சனி திசை நடந்தாலும் சரி, சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும், நீங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எள்ளு, கருப்பு எள்ளு இருக்குது இல்லைங்களா? அதை உங்க கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க தலைய கிளாக் வைஸ்ல 3 முறையும் ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 முறையும் சுத்திட்டு அதை பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்கள்லையும் நீங்கள் இது மாதிரி செய்யும் போது நிச்சயம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நாளைய தினத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில நம்மளுக்கு ஏகாதேசியும் வருது. பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய சந்நிதிக்கு சென்று கருப்பு துணி இருக்குது பாத்தீங்களா? கருப்பு துணியில கருப்பு எள்ளை வச்சு ஒரு மூட்டை, சின்ன ஒரு மூட்டையா திரியா தயார் பண்ணிட்டு 2 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 2 மூட்டைகளையும் அதுல வச்சு நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி விட்டு வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு சனி திசையினால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. இந்த பாதச்சனியெல்லாம் நடந்தது அப்படின்னா காலை ஊனமாக்கி விட்டுடும். நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த சனி திசை நடக்கும்போது. அப்போ நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று தான், இந்த மாதிரி நம்ம புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில நம்ம காகத்திற்கு இந்த உணவையும் எள்ளு பரிகாரத்தையும் சனிக்கிழமையில், புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல நாம சனீஸ்வர பகவானுக்கு இந்த தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு நான் 3 சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எதெல்லாம் 3மே செஞ்சா அற்புதமான பலன் கிடைக்கும். இல்லைங்க, எங்களால காகத்திற்கு உணவு வைக்கலாம், எள்ளு தலையை சுற்றி போடலாம், ஆனா எங்களால கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, டைம் இல்லை, வேலைக்கு போறோம், அதனால அந்த நேரமெல்லாம் எங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறவங்க முடிந்த வரைக்கும் நீங்க இந்த காகத்திற்கு உணவு வைக்கிறதையும் இந்த எள்ளை தலையை சுத்தி நீங்க போடுவதும் இந்த 2 பரிகாரத்தையும் செய்தாலே போதுமானது. ஆனா முடிந்த வரைக்கும்
புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையாவது இந்த மூன்றையும் நீங்க செஞ்சு பாருங்க. அதற்கப்புறம் உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறும். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து தடைகளுமே நிவர்த்தியாகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் உங்க வீட்டுல ஒரு காரியத்தை நடத்த முயற்சி செஞ்சிருப்பீங்க, அது நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவே அது தடைபட்டு போய்கிட்டே இருந்திருக்கும். அது மாதிரி தடைபட்ட சுப காரியங்கள் நடக்கும். குறிப்பா சொல்லணும்னா 7.5 சனி நடக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் படிப்படியாக குறைந்து விடும். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.